வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள வெளிநாடுகள் பலவற்றுக்கு அதீத ஆர்வம். நிதி அமைச்சின் ஆண்டறிக்கையை வெளியிட்டு ஜனாதிபதி உரை. இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் காரணமாகவே பான்சேகா விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் தெரிவிப்பு. ஊடகவியலாளர்களின் தேவைக்கேற்ப செயல்படுவது ஊடக சுதந்திரம் அல்ல, மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்குவதே ஊடக சுதந்திரம். எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. சவால்களை முறியடித்து இலங்கை பெற்ற வெற்றியை கௌரவிக்கும் வகையில் உலக வங்கி 314 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதியுதவியாக வழங்கியுள்ளது. கிரேக்கத்தை தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடாக வைத்திருக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் இணக்கம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கென வெளிநாடுகள் காத்து நிற்கின்றன. பொருளாதாரம் உள்ளிட்ட வாழ்வையும் சிறந்த முகாமைத்துவத்துடன் முன்னெடுத்து இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை இனங்கண்டு பொருளாதார திட்டங்கள் வகுக்கப்படல் வேண்டும். நிதியமைச்சின் 2011ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையை வெளியிட்டு வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நிதியமைச்சர் 2011ஆம் ஆண்டறிக்கையை வெளியிட்டு வைக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அமைச்சில் இடம்பெற்றது. விவசாயம் தொடர்பாக அரசாங்கம் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளதுடன் ஒரு சில உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை பலப்படுத்தும் வகையில் கூடுதலான பயன்களை பெற்றுத்தரக்கூடிய துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி தனியார் துறையினரிடம் விசேட வேண்டுகோளை விடுத்தார். பிரதி அமைச்சர் கீதாஞ்சலி குணவர்தன நிதியமைச்சின் ஆண்டறிக்கை ஜனாதிபதியிடம் கையளித்தார். அரசாங்க கொள்கைகள், வருமான முறைகேடுகளில் வீழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் எதிர்கால சவால்கள், முதலீடுகளின் வளர்ச்சி தொடர்பாக இந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர் ஆகியோரும் இங்கு கருத்து தெரிவித்தனர். மகாசங்கத்தினர், அமைச்சர்கள், அமைச்சுகளின் செயலாளர்கள், கூட்டுத்தாபன தலைவர்கள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஒருபோதும் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் போர்க்குற்றச்சாட்டு தொடர்பான புகார்களுக்கு அனுசரணையாக செயல்படுவோரின் மறைமுகமான நிகழ்ச்சி நிரல் அம்பலமாகியுள்ளதாக பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். රජය ඉතාමත් පැහැදිලිව කියලා තියෙනවා අපි යුද්ධ අපරාධ කරලා නැහැ. இலங்கையில் போர்க்குற்றம் இடம்பெறவில்லை என்பதை அரசாங்கம் தெளிவாக உறுதியாக தெரிவித்துள்ளது. அவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்பதை நாங்கள் தற்போதும் கூறுகிறோம். போர் குற்றச்சாட்டுகளுக்கு யாராவது உதவி அளிப்பதாக இருந்தால் அவர்களின் செயற்பாடுகளின் பின்னணியில் மறைமுக நிகழ்ச்சி நிரல் ஒன்று உள்ளது. நாட்டை நேசிக்கும் பிரஜையொருவர் போர்க்குற்றங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கக்கூடாது. நாங்கள் புரியாத குற்றங்களை எதிர்கொள்ள தேவையில்லை. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் நாங்கள் தவறு ஏதும் செய்யவில்லை. யுத்த குற்றம் ஒன்று இந்நாட்டில் இடம்பெறவில்லை. ஆகவே நாம் ஏன் அந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ள வேண்டும்? செய்யாத குற்றம் ஒன்றை நாம் ஏன் நிரூபிக்க வேண்டும்? போர்க்குற்றம் செய்யாமல் நாம் அது தொடர்பாக பேச வேண்டும். இதன் பின்னணியில் மறைமுக நிகழ்ச்சி நிரல் ஒன்று உள்ளதா என்பது பற்றி தெரியாது. வேறு சில நாடுகளுடன் ஏதாவது தொடர்புகள் இருக்கலாம். இதுபோன்ற விடயங்களில் நாங்கள் எம்மை தொடர்படுத்த தயாரில்லை. இதுதான் எமது நிலைப்பாடு. ஜனாதிபதியின் மன்னிப்பு காரணமாகவே சரத் பான்சேகா விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அதற்கு வேறு அர்த்தங்கள் கற்பிக்கப்படுவதால் பயன் எதுவும் கிட்டப்போவதில்லை என பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசும் பொழுதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். போது பல்வேறு வகையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன. ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின்படியே இவ்வாறு விடுதலை வழங்கப்படுகின்றது. ஜனாதிபதிக்கு எந்த ஒரு நபருடனும் தனிப்பட்ட குரோதம் கிடையாது. உரிய நேரத்தில் உரிய சலுகைகளை ஜனாதிபதி உரிய நபருக்கு வழங்குவார். ராணுவ நீதிமன்றத்தினால் சரத் பான்சேகாவிற்கு தண்டனை அளிக்கப்பட்டது. சரத் பான்சேகா கூட ராணுவ நீதிமன்றத்தின் மூலம் 7500 பேருக்கு ராணுவ தளபதியாக இருந்தபோது தண்டனை வழங்கியுள்ளார். தற்போது ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார். ஜனாதிபதி வழங்கிய விடுதலையின் மூலம் பான்சேகாவிற்கு அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கலாம், கூட்டங்களை நடாத்தலாம். ஆனால் அவருக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பில்லை. இலங்கையில் ராணுவ நீதிமன்றம் ஒன்று வழங்கிய தீர்ப்பு இலங்கையில் எந்தவொரு ஜனாதிபதியினாலும் மாற்றப்படவில்லை. அவ்வாறானால் பான்சேகாவினால் தண்டனை வழங்கப்பட்ட 7500 பேருக்கும் விடுதலை வழங்கப்பட வேண்டும். இலங்கையை ஆண்டு ஜனாதிபதிமார்களில் யாருமே இது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளவில்லை. சரத் பான்சேகா தொடர்ந்தும் சிறையில் இருப்பதை விரும்பும் சக்திகள் இருக்கின்றன. அப்போதுதான் அவர்களின் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் தங்களது அரசியல் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு அச்சக்திகள் காரணங்களை தேடுகின்றன. சரத் பான்சேகாவின் பெயரை பொன்சேகாவின் நிழலில் இவர்கள் குளிர்காய நினைக்கின்றனர். அதனால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஊடகவியலாளர்கள் தாங்கள் விரும்பியவாறு செயல்படுவது ஊடக சுதந்திரம் என்பதன் அர்த்தமல்ல. சரியான தகவல்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதே ஊடக சுதந்திரம் என்பதன் அர்த்தமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
ஊடகங்கள் தொடர்பாக எனது கருத்துக்கள் வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஊடகங்கள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தால் ஏனைய ஊடகங்கள் அதனை வெளியிடாது என தெரிவிக்கப்படுகிறது. இது எந்த வகையில் நியாயம்? எனது கட்சிக்காரர்கள் என் மீது புகார் தெரிவித்தால் அடுத்த நாளே ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகும். அரசின் மீதோ ஜனாதிபதி மீதோ குறை சொன்னால் அதனையும் வெளியிடுகிறார்கள். ஆனால் ஊடகங்களை பற்றி குறை சொன்னால் அது தொடர்பாக எந்தவித தகவல்களும் வெளியிடப்படுவதில்லை. ஆகவே ஊடக சுதந்திரம் உள்ளதா என்பதில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அனைத்து ஊடகங்களிலும் ஊடகங்கள் பற்றிய விமர்சனங்கள் வெளியிடப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பின்னர் ஊடக சுதந்திரம் இல்லை என நம்மிடம் முறையிடக்கூடாது. ஊடக சுதந்திரம் என்பது ஊடகவியலாளர்கள் தன்னிச்சை போக்கில் செயல்படுவதல்ல. மக்களுக்கு உரிய தகவல்களை வழங்குவதே ஊடக சுதந்திரமாகும். தனியார் ஊடகங்களும் சுதந்திர ஊடகங்களும் மக்களை ஏமாற்றி வந்தன. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களின் பேரவை ஒன்றை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நியமனங்களும் வழங்கப்பட்டன. சவால்களை வெற்றி கொண்டு இலங்கை பெற்றுள்ள அபிவிருத்தியை பாராட்டும் வகையில் கல்வி மற்றும் நகர அபிவிருத்திக்கு உலக வங்கி $314 மில்லியன் வழங்க உள்ளது. இலங்கை சவால்களை முறியடித்து பொருளாதார வெற்றியை அடைந்துள்ளது. அத்துடன் துரித அபிவிருத்திக்கான பாதையும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு உதவி அளிக்கும் விதத்தில் கல்வி மற்றும் நகர அபிவிருத்தி உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு $314 மில்லியன் இலங்கைக்கு வழங்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் நிதி அமைச்சில் கைச்சாத்திடப்பட்டது. நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தர, உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான வதிவிட பணிப்பாளர் டியரி டு கெய் ஆகியோரும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இவ்வருடம் முதல் 2016 ஆண்டு வரை அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ள அறிவினை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமையின் வளர்ச்சிக்காக இத்திட்டத்தின் கீழ் $1200 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நகர அபிவிருத்திக்காக $2550 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. சிறை வைக்கப்பட்டுள்ள LTT சந்தேக நபர்கள் அரசியல் கைதிகள் அல்ல என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் பயங்கரவாத செயல்பாடுகள் காரணமாக குற்றமளித்தவர்கள் என பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பயங்கரவாத செயல்பாடுகளுடன் தொடர்புபட்டோரில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்ட 350 பேர் இதுவரை உள்ளனர். விளக்கமறியலில் 309 சந்தேக நபர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிரான வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை துரிதப்படுத்த நாங்கள் தீர்மானித்துள்ளோம். தற்போதுள்ள நீதிமன்றங்களில் வழக்குகள் வழமை போல் இடம்பெறும். அதன் பின்னரான வழக்குகள் மன்னார், வவுனியா, அனுராதபுரம் மாவட்ட மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு துரிதமாக விசாரிக்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இவர்களை அரசியல் கைதிகள் என்று யாரும் அழைக்கக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல. இவர்கள் பயங்கரவாத சந்தேக நபர்கள். இவர்களுக்கான கடும் குற்றச்சாட்டுகளுடன் கூடிய குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை முடிப்பதற்கு கால அவகாசம் தேவை. இந்த வழக்குகளை துரிதமாக முடிப்பதற்கு அரசாங்கம் இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறது. இவர்கள் பலாத்காரமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டு இதற்கு பொருந்தாது. கல்லணை ஆற்றில் பொதுமக்கள் தங்கம் அகழ்வுக்காக சட்ட ரீதியான திட்டங்களை வகுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதிய திட்டம் ஒன்று வகுக்கப்படும் என்று பூகற்பவியல் மற்றும் சுரங்க அகழ்வு பிரிவின் தலைவர் கலாநிதி NP விஜயானந்த தெரிவித்தார். தங்கம் அகழ்வில் இருந்து ரசாயன பொருட்கள் பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பூகோட பிரதேசத்தின் கலனிகங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கக்கட்டிகள் கிடைத்து வருவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக நாங்கள் நமது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். 10 கிலோமீட்டர் நீளமான பகுதியில் தங்கக்கட்டிகள் கிடைத்து வருவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதேச மக்களே அதிகளவில் தங்கம் தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு அனுமதி பத்திரத்துடன் தங்க அகழ்வு பணிகள் இடம்பெற வேண்டும். அத்துடன் பிரதேச மக்கள் ரசாயனங்களை பயன்படுத்துவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது சுகாதாரத்திற்கு தீங்கினை ஏற்படுத்தும். அத்துடன் ரசாயனம் கலக்கப்பட்ட ஆற்று நீர் நீர்த்தகங்களில் கலக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே தங்கம் தோண்டும் நடவடிக்கையை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பதற்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் கொழும்பில் மேற்கொண்டோம். அத்துடன் ரசாயன திரவியங்கள் பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். கல்லணை கங்கையில் தங்க மகிழ்வுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். பூகோட போலீஸ் பிரிவில் உள்ள குமாரமுள்ள பிரதேசத்தில் கல்லணை கங்கையிலிருந்து சிறிய தங்கக்கட்டிகள் கிடைத்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஆற்றின் படுக்கையில் இந்த தங்கக்கட்டிகள் காணப்படுவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரதேச மக்களுக்கு சிறிய தங்கக்கட்டிகள் கிடைத்து வருவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. தற்போது அங்கு தங்கம் தோண்டும் பணிகள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு பிரச்சனைகள் தோன்றியுள்ளதாலும் அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டு வருவதாலும் அந்த பிரதேசத்தில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
பயணிகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை குறைக்கும் முகமாக கரையோர ரயில் சேவையில் புதிய ரயில் ஒன்று சேவைக்கு விடப்பட்டுள்ளது. ரயில் பாதை புனரமைக்கப்பட்டு வருவதை அடுத்து பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் நோக்கில் இவ்வாறு புதிய ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திட்ட பணிப்பாளர் விஜய சமரசிங்க தெரிவித்தார். கரையோர பாதையில் தற்போது புதிய ரயில் ஒன்று வெள்ளோட்டம் விடப்பட்டுள்ளது. இந்த ரயில் மாலை 5 மணிக்கு மருதானையிலிருந்து புறப்பட்டு அல்கம வரையில் சேவையில் ஈடுபடும். இந்த சேவையின் வெற்றியினை பொறுத்து புதிய ரயில் கரையோர பாதையில் சேவையில் ஈடுபடுத்தப்படும். குறுகிய பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு சிறந்த சேவையை பெற்றுக் கொடுப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதன் மூலம் பயணிகள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்பதே எமது நோக்கமாகும். இலங்கை உல்லாச பயணிகளின் கேந்திர நிலையமாக மாறிவரும் நிலையில் உள்நாட்டு விமான பயண வலையமைப்பை தொடர்ந்து மேம்படுத்தப் போவதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தெரிவித்தார். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விரைவாக பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இவ்விரண்டு விமான நிலையங்களும் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் வெளிநாடுகளில் இருந்து வரும் உல்லாச பயணிகள் கட்டுநாயக்காவில் இருந்து நுவரேலியாவிற்கும் கண்டிக்கும் விஜயம் மேற்கொள்ளலாம். இலங்கையின் எப்பாகத்திற்கும் செல்லக்கூடிய வகையில் நாங்கள் விமான நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். கண்டி, நுவரேலியா விமான நிலையங்கள் உட்பட நாட்டில் மேலும் 16 விமான நிலையங்கள் நவீனமயப்படுத்தப்பட உள்ளன. நுவரேலியாவில் நிர்மாணிக்கப்படவுள்ள உத்தேச விமான நிலையத்தை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட காணியை பார்வையிட்டதன் பின்னர் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சீதா எலியா கிரேகரி வாவி பிரதேசத்திற்கும் பொருளந்த பிரதேசத்திற்கும் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன விஜயம் மேற்கொண்டு அவதானித்தார். காண்டியிலும் நுவரேலியாவிலும் அமைக்கப்படவுள்ள உத்தேச விமான நிலையங்களுக்காக தற்பொழுது 750 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இவ்விரண்டு விமான நிலையங்களின் நிர்மாண பணிகள் இவ்விடத்திற்குள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தெரிவித்தார். மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க, நுவரேலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி ஆகியோரும் அமைச்சரின் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. மொரகொல்ல கடற்றொழில் சனசமூக நிலையம் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சின் சுனாமிக்கு பின்னரான கரையோர புனரமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இதற்கென 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. யானையின் தந்தத்திலிருந்து பெறப்படும் விலை மதிப்பற்ற 2 முத்துக்களுடன் 2 சந்தேக நபர்களை ஹட்டன் போலீசார் கைது செய்துள்ளனர். ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த கஜ முத்துக்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் பொத்துவில் மற்றும் இறக்குவானை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கரையாக்கன் தீவு கணேசர வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் வறிய நிலையில் உள்ள 168 மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட மாநகர மேயர் சிவகீதா பிரபாகரன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாத்தளை பல்லேபொல பிரதேச செயலக பிரிவின் அக்ரம்பட பகலவேவ மின்சார திட்டத்தை அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் திறந்து வைத்தார். இதற்கென ஈரான் உதவி திட்டத்தின் கீழ் 36 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. இதன் மூலம் 180 குடும்பங்கள் நன்மை அடைகின்றன. மாத்தறை ஜடின் நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்தனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீடொன்றின் மதில் ஒன்றில் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றது. இவர்கள் மாத்தறை வல்கம பாமுகேவத்த பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள். மாத்தறை போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபாவனையை தடுக்கும் நோக்கில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள குறும் நாடக போட்டி இவரிடம் யார் எப்படி எந்த இடத்தில் மது அருந்தினாலும் மது அருந்த தூண்டுபவர்களும் சிரிப்புத்தான் என்ற துணை பொருளில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அறிவுறுத்தும் ஊடகவியலாளர் மாநாடு தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இப்போட்டி தமிழ் சிங்கள மொழிகளில் இடம்பெறும். அனுராதபுரம் மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ரபேவ பிரதேச செயலக பிரிவில் 2 குடிநீர் திட்டங்கள் அமைச்சர் திச கரலியத்த தலைமையில் திறந்து வைக்கப்பட்டன. இதற்கென 70 லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. சுமார் 220 குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை அடைந்துள்ளன. ஜாதிக சவிய கமநகம திட்டத்தின் கீழ் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் தள வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளுக்கு 20 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் உதவி செயலாளர் பாலித மகிபால தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்நிதி ஒதுக்கப்பட்டது. புத்தளம் தள வைத்தியசாலையின் பிரதம அத்தியட்சகர் டாக்டர் கே நகுலநாதன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது புத்தளம் நகரபிதா கே பாயிஸ், புத்தளம் பிரதேச செயலாளர் SM மலிக் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். வைத்தியசாலையின் தேவைகள் குறித்தும் இக்குழுவிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இடைவெளியை அடுத்து வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.
கடும் கடன் பிரச்சினையை எதிர்கொண்டுள்ள கிரேக்க நாட்டுக்கு தொடர்ந்தும் அங்கத்துவம் வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் இணங்கியுள்ளது. பெல்ஜியத்தின் தலைநகரான பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய அங்கத்துவ நாடுகளின் தலைவர்கள் பங்கு பற்றிய மாநாட்டிலேயே நிபந்தனையற்றே கிரேக்கத்திற்கு உறுப்புரிமையை நீடிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது. எதிர்வரும் 17ஆம் தேதி இடம்பெறும் கிரேக்க பொதுத் தேர்தலின் பின்னர் ஆட்சியமைக்கும் அரசாங்கமும் இந்நிபந்தனைகளுக்கு இணங்கும் என ஐரோப்பிய ஒன்றியம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இனி மேலும் சில வெளிநாட்டு செய்திகளின் சுருக்கம். ஈரானின் அணுச்செயல் திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை பாக்தாதில் 2வது தினமாக இன்றும் நடைபெறவுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர அங்கத்துவம் வகிக்கும் 5 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளும் ஜெர்மன் பிரதிநிதியொருவரும் பாக்தாதில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்றனர். நேற்று ஆரம்பமான இக்கூட்டம் இவ்வித இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் முடிவடைந்தது. இதனையடுத்து பலத்த முன்னேற்பாடுகளும் இன்று 2வது தினமாகவும் இன்று பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. ஈரானின் அணுச்செயல் திட்டத்தில் விசேட பிரதிநிதி சைட் ஜலைலி 5 நிபந்தனைகள் அடங்கிய பிரேரணையொன்றையும் நேற்று சமர்ப்பித்தார். அமெரிக்காவின் அணுநீர் மூழ்கி கப்பல் ஒன்று தீப்பிடித்துள்ளது. நியூ ஹாம்ஷியர் மாநிலத்தில் உள்ள போர்ட்ஸ்மவுத் கடற்படை தளத்தில் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது USS மியாமி SSN 755 ரக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒன்றே இவ்வாறு தீப்பிடித்துக் கொண்டது. தீயினால் காயமடைந்த 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ ஏற்பட்டதன் காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். IPL தகுதிகான் போட்டியொன்றில் தோனியின் அதிரடி ஆட்டத்தினால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 38 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மோசமாக ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி தொடரிலிருந்து வெளியேறியது. பெங்களூரில் நேற்று இடம்பெற்ற 5வது IPL தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இதில் தோல்வியடைந்தால் தொடரிலிருந்து வெளியேற வேண்டுமென்ற நெருக்கடியில் இரு அணிகளும் களமிறங்கின. முதலில் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 187 ஓட்டங்களை பெற்றது. மைக் அசி 49 ஓட்டங்களையும் சுப்பிரமணியம் பத்ரிநாத் 47 ஓட்டங்களையும் பெற்றனர். மும்பை சார்பில் குல்கர்னி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். Jadeja goes for the big one this time. And beautifully taken. அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி 20 பந்துகளில் 6 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கலாக 51 ஓட்டங்களையும், டுவைன் பிராவோ 14 பந்துகளில் 3 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் அடங்கலாக 33 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காது பெற்றனர். That was worth coming to the Chinnaswamy Stadium for. That was extraordinary skill from Dhoni. Only a question of how big. The Chennai Super Kings, the whistles were in their pocket. Such a different style. We've seen it all. We've seen a switch hit from Dhoni and we've seen the most outrageous shot from Dwayne Bravo. This is 188 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 149 ஓட்டங்களையே பெற்றது. அவ்வணி சார்பில் டுவைன் ஸ்மித் அதிகபட்சமாக 38 ஓட்டங்களை பெற்றார். சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பில் அல்பி மோர்கல் மற்றும் டுவைன் பிராவோ தலா 2 விக்கெட்டுகள் வீதம் வீழ்த்தினர். சிறப்பாட்டக்காரராக டோனி தெரிவானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இன்றிரவு 8 மணிக்கு வழமை போன்று இடம்பெறும். வணக்கம்.